குழந்தைங்களா இங்க இருக்கீங்க? அம்மா எங்கடா? அந்த மல்லிகை கடையில இருக்காங்க சரி, வாங்க. சித்தி. கோகிலா, என்ன இது? நீ பாட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்ட. உனக்கு காணோன்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நில்ல கோகிலா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுக்கு வீட்டை விட்டு வந்த? எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். அப்படிலாம் சொல்லாத. வா வீட்டுக்கு போலாம். அதான் பிடிக்கலன்னு வந்துட்டல, அப்படியே மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ற. என்ன கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா இருக்க விடு. உனக்கு புடியவா போ. கோகிலா, ஏன் இப்படி பேசுற? என்ன ஆச்சு உனக்கு? மாதவி, மாமா கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க பாரு மாதவி, நாங்க அங்க வந்து யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அதான் என் வழி பார்த்து நான் போறேன், உன் வழி பார்த்து நீ போ. என்ன புதுசா ஏன் வழி உன் வழின்னு பிரிச்சு பேசுற? உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெடுத்தா எல்லாத்துக்கும் தலையாடிட்டு வரணுமா? என்னையே முட்டாளாவே நினைக்கிற? என் வாழ்க்கைய முடிவெடுக்க எனக்கு தெரியாதா? நான் ஒண்ணும் தெரியாதவளா? கோகிலா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேணா, என்ன வற்புறுத்தாத. யார் வாயிலையும் விழாம நான் தனியாவே இருந்துக்கிறேன். கோகிலா, கலையரசியால் தான் இப்படி பேசுறேன்னு புரியுது. அதுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாமா? நல்லாவா இருக்கு? அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நீ ஏன் தனியா கஷ்டப்படணும்? எதையும் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு வா. கலையரசியால மட்டும்தான் எனக்கு பிரச்சனையா? எல்லாராலையும் தான் எனக்கு பிரச்சனை. அம்மாவால பிரச்சனை, அண்ணனால பிரச்சனை, உங்களால பிரச்சனை, ஏன் மாதவியால எனக்கு பிரச்சனை தான். அம்மா என்ன நினைச்சு வேதனை பண்றாங்கன்னு சொன்னீங்களே, கலை என்ன அவமானப்படுத்தும் போது அம்மா எனக்கா வேதனைப்பட்டாங்களா? கோகிலா பைத்தியம் மாதிரி பேசுறா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதன்னு அவங்க கிட்ட தானே சமாதான பேச்சு பேசுறாங்க. கோகிலா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. எல்லாரையும் நல்லா புரிஞ்சுதான் பேசுற. நீ ஒண்ணு சப்ப கட்டு கட்டாத. என்னமோ எனக்கு சப்போர்ட்டாவே எப்பயும் பேசுற மாதிரி பேசுற. அக்கான்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? என் நிலைமையில இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அண்ணன் அண்ணன் பொண்டாட்டின்னு எப்போ அவங்க பக்கம் தானே பேசிட்டு இருக்க. அவங்க கோச்சு கூடாது, அவங்க எதுவும் நினைச்சு கூடாதுன்னு அவங்களுக்காக தான் பறிஞ்சு பறிஞ்சு பேசிட்டு இருக்க. என்னம்மா அப்படி பேசுற? கலை நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக. அவங்கள ஓரளவுக்கு தான் பேச முடியும். பிரச்சனைன்னு வரும்போது அது பெருசாகாம இருக்கிறதுக்கு கூட பிறந்தவளை தானே கண்டிக்க முடியும். உன் பொண்டாட்டி இப்படி பண்றா, அவளை அடக்கி வேணு, நீ அவரை கேட்க வேண்டியதானே? அதை செஞ்சியா நீ? அவங்க பண்றதுதான் சரின்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கு. அதனால தான் நீ இப்படி செய்யல. அவங்கள விட்டுற கூடாதுன்னு என்ன கண்டிக்கிற? ஏன்னா அறிவில்லாதவ, முட்டாளு, பொழைக்க தெரியாதவ, அதானே உன் எண்ணம். உன் என்ன படியும் மத்தவங்க என்ன படியும் நான் அப்படியே இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் என்ன பத்தி. என் வாழ்க்கை அமைச்சுக்கிற அளவுக்கு அறிவும் திறமையும் எனக்கு இருக்கு. உங்க போலி கரிசனால எனக்கு தேவையில்லை. வாடி, வாடா.
மாதவி, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதம்மா. கோகிலா வருத்தத்துல இப்படி பேசிட்டு போறா. வருத்தத்துல பேசுற மாதிரி தெரியல. எல்லாரையும் தப்பா புரிஞ்சுட்டுல பேசுறா. என்னமோம்மா, அவ மனசு காயப்பட்டு கிடக்குது. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஏன் மாமா, அவ மனசு காயப்படுற அளவுக்கு நான் நடந்துட்டேன்னா என்ன? இப்படி பேசிட்டு போறா? விடுமா, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல மாமா, நீங்க தங்கி இருக்கிற வீட்டை காட்டுங்க. நான் கோகிலா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். வேண்டாமா, இந்த சூழ்நிலை நீ அங்க வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. இதோ அந்த தெரு முனையில தான் ஏகே காலனின்னு ஒண்ணு இருக்கு. அதுலதாம்மா நாங்க இருக்கோம். அவ மனசு கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் வந்து பாருமா. இப்போதைக்கு தயவு செஞ்சு அங்க வர வேண்டாமா. நான் வரேன். மனோ, சாரி மனோ. உங்க அம்மா தங்கச்சிங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பேசுற அருணா? எனக்காக நீ உன் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்திருக்க. அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை விட்டு பிரிய போற எனக்காக நீ ஏன் அவங்க எல்லாரையும் விட்டு கொடுக்கணும்? மனோ, நான் உங்களை விட்டு பிரியணும்னு நினைச்சனே தவிர என்னைக்குமே நான் உங்களை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. கனவுங்கிற உறவு இல்லைனா கூட அருணா, நீ என்ன என்ன வேணாலும் திட்டு, என்ன தண்டனை வேணாலும் கொடு. ப்ளீஸ். இப்படி நல்லவளா இருந்து நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னா அந்த குற்ற உணர்ச்சியை என்ன கொல்லுது. என்ன கொல்லுது. மனோ, நீங்க மாதவி கூட சேரணும், சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாங்க இப்ப எனக்கு தோணுது. அப்போ உன்னோட வாழ்க்கை? அத பத்தி நான் இன்னும் யோசிக்கல. இந்த மனநிலையில அத பத்தி யோசிக்கவும் முடியாது. அருணா, அப்போ நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? ஆ? கடவுளோட படைப்புல நிறைய முரண்பாடுகள். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல நான் தான் என்ன பண்ண முடியும்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா உங்களுக்கு மாதவியை பிடிச்சிருக்கு. இதுல யார குத்தம் சொல்ல முடியும்? வேண்டாம் மனோ, இத ரொம்ப யோசிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். இதுதான் நிகழ்வுன்னு ஏத்துக்கிட்டா எல்லாமே சரியா நடக்கும். மனோ, நீங்க கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனா உடனே பெவிலியன் திரும்பிடணும். அதான் அதோட ரூல்ஸ். அதை விட்டுட்டு நான் வெளியே போக முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு அங்கே நிக்க முடியாது. இத்தனைக்கும் இது மனுஷன் கண்டுபிடிச்ச விளையாட்டு. ஆனாலும் அதோட சட்டத்திட்டங்களை நம்மளால மீற முடியாது. அதுவே அப்படி இருக்கும்போது கடவுள் கண்டுபிடிச்ச விளையாட்டு இந்த மனுஷனோட வாழ்க்கை.
இதுக்கான ரூல்ஸ நம்ம எப்படி மீற முடியும்? நான் அவுட் ஆயிட்டேனா பெவிலியன் திரும்ப வேண்டியதுதான். அருணா, ஆனா நீங்க தொடர்ந்து ஆடணும் மனோ. ஜெயிக்கணும், சாதிக்கணும், சந்தோஷமா வாழணும். இன்னும் சொல்ல போனா நான் உங்களை விட்டு பிரிஞ்சாலும் நீங்க இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கணும். இப்ப வெறுமையா இருக்கிற இந்த வீடு நாளைக்கு மாதவி வந்து விளக்கேத்தணும், பிரகாசமா இருக்கணும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் மனோ. சரி மனோ, நீங்க போய் படுத்து தூங்குங்க. குட் நைட். என்னடி இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கலையா? இது முடிஞ்சதுமா. சரி, இந்த அந்த பாலை குடிச்சிட்டு போய் படு. எனக்கு வேண்டாம், நீங்க அப்பா கொடுங்க. கொஞ்சம் குடி. வேண்டாமா. சொல்றதையே கேட்காத. என்னங்க பால் குடிங்க. அம்மா சாப்பிட்ட கலை. அவங்க பசிக்கலன்னு சொன்னாங்க, கம்பல் பண்ணி பிரெட்டை மட்டும் சாப்பிட வச்சேன். போ உள்ள போ. கவிதா, அம்மாக்கு மாத்திரை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் அண்ணி, தூங்குறாங்க. சரி. அண்ணா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நடந்த விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம வந்ததே சரின்னு கோவமா கோகிலாக்கோட மாமனார கை நீட்டினது தப்புனா. வெறும் வாய் சண்டையோட முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். உங்களாலதான் பிரச்சனை பெருசாகி கோகிலாக்கா வீட்டை விட்டே போயிட்டாங்க. என்ன பேசுற கவிதா? கோகிலா தான் வேணும்னே பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு போயிட்டா. அத புரிஞ்சுக்காம ஏன் வீட்டுக்காரரை குத்தம் சொல்ற? நீங்க ஏன் அண்ணி குறுக்க பேசுறீங்க? நான் அண்ணன் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இவரு ஏன் புருஷம்மா? உனக்கு மட்டும் உன் புருஷனை குத்தம் சொல்லும்போது பொத்திக்கிட்டு வந்துச்சுல்ல, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறதாலதான் அண்ணி பிரச்சனையே வருது. என்ன பேசுற கவிதா? கலை எங்க எடுத்து தெரிஞ்சு பேசுனா? அவன் நியாயத்தை தானே சொன்னா. கோகிலாவுக்கு உங்க அண்ணிய பிடிக்கல, அவ இன்னும் பழைய மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் கலை சாதாரணமா பேசினா கூட தப்பா தெரியுது அவளுக்கு. எத்தனையோ தடவை புரிய வச்சோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, சண்டை போடுறா. இப்ப என்னடானா அவளோட மாமனாரும் வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுறாரு. இதை எப்படி பொறுத்துட்டு போக முடியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். கவிதா, நான் உங்க எல்லாருக்கும் கெடுதல் நினைச்சவதான். அது எல்லாத்துக்கும் பலன் அனுபவிச்சு இப்ப நான் எப்படி இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் புருஷன் என்ன லட்சக்கணக்கில் ஏமாத்தியும் நான் உன்னை மதிப்பு குறைவா நடத்திருக்கேனா? பட்டுன்னு பேசுறது என் சுபாவமா இருந்தாலும் மனசுல எதையும் வச்சுக்காம தானே இருக்கேன். இதெல்லாம் கோகிலாக்கு ஏன் புரியாம போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியல. விடு கலை, கோகிலா தப்பாவே நினைச்சிட்டு போட்டோம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. மாதவி, கோகிலாவை பாத்தியா? பார்த்தேன், ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன சொல்லியும் கோகிலாவை சமாதானப்படுத்த முடியல. என்னென்னமோ பேசுறா. வேற என்ன பேசிருப்பா? என்னதான் குத்தம் சொல்லிருப்பா? நான் இருக்கிற வீட்ல அவ இருக்க மாட்டேன்னு கண்டிஷனா சொல்லிருப்பா. அத பேசித்தானே சண்டை போட்டு போனா. கோகிலாக்கா என்ன பேசினாலும் நீங்க விட்டுட்டு வந்தீங்க, கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா தூங்க போறதுக்கு முன்னால வரைக்கும் கோகிலா வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் கவிதா. இல்லனா அவங்க உடம்பும் மனசும் இன்னும் மோசமா ஆயிடும். அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது. கோகிலா இருக்கிற இடம் தெரியும், கொஞ்ச நாள் அவ தனியா இருக்க விரும்புறான்னு சொல்லிட வேண்டியதா.
வேண்டாம் மாதவி, அத்தையை இதுக்கு மேல சங்கடப்படுத்த வேண்டாம். இந்த பிரச்சனை என்னால தானே ஆரம்பிச்சது. நானே இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன். நாங்க தனி கொடுத்தனம் போயிடுறோம் மாதவி. உங்க அண்ணன் மட்டும் இங்க இருந்தப்போ எந்த பிரச்சனையும் வரல இல்ல. நான் வரப்போய் தானே வந்திருக்க. நாங்க வெளியே போயிடுறோம். கோகிலா இங்க வந்து இருக்கட்டும். என்ன பேசுறீங்க? இப்படி ஆளாளுக்கு பிரிஞ்சு போறதுக்காகவா மாதவி பாடுபட்டுட்டு இருக்கா? எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதானே இவ விருப்பம். அது நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க தானே காரணம். அதான் நாங்க ஒதுங்கிக்கிறோம்னு சொல்றோம். வேண்டாம், இந்த மாதிரி பேச்சே பேச வேண்டாம். இல்ல மாதவி, நீ கிராமத்துக்கு போற. கோகிலா என் மேல இருக்கிற கோவத்துல தனியா போயிட்டா. இங்க பாக்குறவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க? நான் தான் திட்டம் போட்டு உங்க எல்லாரையும் விரட்டி விட்டேன்னு பேச மாட்டாங்களா? அந்த பழி சொல் வர வேண்டாம் தான் நாங்களே போயிடுறோம்னு சொல்றேன்.